எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரீக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் மோர் குழம்பு. சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணுங்கள். நம்ம பாருங்கள், ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகா. நம்ம வீட்டில் வந்தது மக்களே, நம்ம மாடித்தோட்டில் வந்த வெண்டைக்காய், சிகப்பு வெண்டைக்காய். ரொம்ப நன்மைங்க சிகப்பு வெண்டைக்காய். நாங்கள் விதையை வாங்கிட்டு வந்து எக்ஸிபிஷன் போட்டாங்க, விதை எக்ஸிபிஷன். அதில் போய் விதையை வாங்கிட்டு வந்து நாங்கள் அதை போட்டோம். ஃபஸ்ட்டுங்கிறனால இந்த காய் தான் கொடுத்துருக்குது. சரி, அதில் நம்ம போட்டுடலாம், வீடியோ போட்டுடலாம் தான் போட்டுட்ருக்கேன். சூப்பர். மக்களை தேவையான உப்பு போட்டுக்கோங்க. காய்க்கு, மோருக்கு, தயிருக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மோர்லேயே கொஞ்சோண்டு நம்ம கலக்கிடலாம். நல்ல ரொம்ப புளிக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் புளிக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு மீடியம் அளவு புளிச்சா. மக்களே, மோர் இந்த அளவு எடுத்துருக்கிற மக்களே, இந்த காயெல்லாம் போடணும். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. எல்லாம் அப்படி கட்டியாக இருக்கணும் மக்களே, கட்டியாக இருக்கணும். நல்லா கலக்கிடணும். நான் கலக்கி வச்சுட்டேன். இந்த உப்பு போட்டு மட்டும் கலக்கிறேன் பாருங்கள். இந்த பொருள் தான் போடணும் நம்ம. கொஞ்சம் ஜீரகம், வரமிளகா, இந்த அளவில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள். இதை நான் பொடியாக அரைச்சிருக்கிறேன். இந்த பொடி தான் இது. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. சீக்கிரம் ரெடியாயிரு மக்களே. இந்த பொடியை போட்டுக்கலாம். இதை போட்டுக்கலாம். மக்களே, நல்லா கலக்கிக்கோங்க. இவ்வளோதான் மக்களே. சூப்பராக இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கணும். வெண்டைக்காய் தயிர் குழம்பு செஞ்சது எப்படின்னு பார்த்தோம். ஈஸி தான் மக்களே. வெண்டைக்காய் ரொம்ப நல்லது இல்லையா? மோர் நல்லது, வெயில். தயிராக இருந்தாலும் ஊற்றிக்கோங்க, கட்டியாக இருக்கணும். மோராக இருந்தாலும் தயிராக இருந்தாலும் கட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.